நான் சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பியர் டோம் தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டர் வந்து இங்கே லாஸ் வேகாஸில் வந்து இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்படி வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோவுக்கு வந்து ஆடியன்ஸை போய் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகள் எல்லாருமே வந்து ஒரு அதிசயமாக ஒரு வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ போயிட்டு வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் தான். இப்போ ஒரு அதிசயமான ஒரு திரையரங்கம் வந்து கட்டப்பட்டிருக்கு லாஸ் வேகாஸில். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 4K 8K கிடையாது, 16K ரெசல்யூஷன் உள்ள ஒரு தியேட்டர் ஸ்க்ரீன். சரி, அந்த ஸ்க்ரீன் எதுனா எல்இடியில். இப்போ எல்இடி திரையரங்கம் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்க போகுது. இந்த எல்இடியில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் SDR இப்போ நம்ம தியேட்டரில் பார்த்துட்ருக்குற அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு HDR கண்டென்ட்டை வந்து நம்ம தியேட்டரில் வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து HDRல வந்து பார்க்கலாம். அதுதான் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலான ஸ்க்ரீனுக்கும் எல்இடி திரையரங்குகளுக்குள்ள வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, HDR வந்து ப்ரொஜெக்ஷனில் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம மொபைல், டிவி எல்லாத்துலேயுமே HDR வந்துருச்சு. ஆடியன்ஸ் வந்து அந்த தரத்துக்கு வந்து கண்களை வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹோம் தியேட்டர்னால் பெரிய ஸ்க்ரீன் வச்சு வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. HDR ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ நம்ம தியேட்டரில் பார்க்குறத விட இங்கே வந்து வீட்டில் வந்து நீங்கள் HDR டிவியில் பார்த்தீங்கன்னா கலர், அதனுடைய ரெசல்யூஷன் எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்னா, இப்போது அவங்க ஃபோனில் HDR வந்துருச்சு, டெலிவிஷனே HDR வந்துருச்சு, மானிட்டரும் HDR மானிட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடியன்ஸ் வந்து அந்த தரத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, தியேட்டர்களும் இதுக்கு கட்டாயம் மாற வேண்டிய ஒரு சூழலில் தான் இப்போ எல்இடி ஸ்க்ரீன் வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது உலகம் முழுவதும். இந்தியாவில் வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு பெரிய அளவில் எல்இடி தியேட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு தகவல் வருது. இப்போ ஸ்க்ரீன் எல்லாமே மாற்றிட்டு எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்குற அனுபவம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஸ்க்ரீனில் தியேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீனை விட பல்மடங்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ இந்த லாஸ் வேகாஸ் தியேட்டர் என்னென்னா, எல்இடி ஸ்க்ரீனு 16K ரெசல்யூஷன். 16Kன்னு நம்ப முடியாத ஒரு ரெசல்யூஷன். இன்னும் நம்ம வந்து 4K தான் நம்ம கண்ணே பார்த்துருக்கு. இப்போ அங்கே 16Kல வந்து ஒரு தியேட்டர் எல்இடியில் வந்து வந்திருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டருடைய ஹைட்டு, ஸ்க்ரீனோட ஹைட் என்னன்னா 300 அடி அகலம். எவ்வளோனா 500 அடி அகலன்றாங்க. தியேட்டரில் எவ்வளோ பேர் படம் பார்க்கலாம் அப்படின்னா, சீட்டில் வந்து 18,000 பேரும், தரையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து அந்த அரங்கத்தில் உட்காந்து பார்க்கலான்றாங்க. அந்த தியேட்டர், இந்த ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஸ்பியர் டோம் தியேட்டர், இது வந்து ஒவ்வொரு ஷோவுமே வந்து ஃபுல்லாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனால் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ப டாரன் ஆர்ஃபான்ஸ்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர், ஹாலிவுட் இயக்குனர் வந்து அந்த தியேட்டருக்காகவே ஒரு கண்டென்ட்டை வந்து தனியாக வந்து ஃபிலிம் பண்ணியிருக்கிறார். அது வந்து எப்படின்னா, ஒரு லெட்டர் பாக்ஸ் டு எர்த்துன்ற மாதிரி பூமியின் அதிசயங்களை வந்து அவர் வந்து படமாக்கி அதை வந்து அந்த தியேட்டரில் வந்து இது பண்ணுறாங்க. மியூசிக் கான்சர்ட்ஸ் அந்த மாதிரி, அதே மாதிரி ரொம்ப ஹை ரெசல்யூஷன் வீடியோஸை வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சுரல் சென்டராகவே மாறி இருக்குது. தியேட்டரில் அங்கே வந்து டிக்கெட் கிடைக்கிறதும் ரொம்ப
ஒவ்வொரு ஷோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புக்கிங்கில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவம் தான் அந்த தியேட்டரோட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி வந்து இந்த கான்செப்டில் இப்போ இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது. $2 பில்லியன் அந்த திரையரங்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. $2 பில்லியன் அப்படின்றது வந்து ஒரு பலாயிரம் கோடிகள், ஒரு 1000 கோடிக்கு மேலே. அந்த தியேட்டருடைய பட்ஜெட் 1000 crores மேலே அந்த மாதிரி ஒரு இதாக இருக்க. என்னன்னா இது வந்து என்னென்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 70mm ஸ்க்ரீன் வரும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3Dயில் படம் பார்க்கும்போது ஒரு அதிசயமாக இருந்தது. இப்போ மிக சமீபத்தில் வந்து உயரமான திரையரங்குகள் கொண்ட ஐமேக்ஸ் தியேட்டர்கள், அது ஒரு வந்து பொட்டன்ஷியலாக ஆடியன்ஸை வந்து உள்ளே வந்து இழுக்குது. இப்போ இந்த ஸ்பியர் தியேட்டர் கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது கிடைச்சிருக்கிற வரவேற்பை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தியேட்டர்கள் வந்து இதுதான் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இம்மர்சிவ் என்டர்டெயின்மெண்ட் நம்ம போய் உட்காந்துட்டானா நம்ம காலிலிருந்து தலைக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகி ஓடிட்டுருக்கும். ஒரு புது அனுபவம். தட் இஸ் என்னமோ அந்த இடத்துலையே நம்ம போய் நம்ம அந்த ஒரு ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு போய் நின்னா சுற்றி மரங்க அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு சின்னதாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இமர்சிவ் என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த ஸ்பியர் தியேட்டரில் கிடைக்குதுன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு வந்து இந்த மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து திரும்ப திரும்ப தியேட்டர்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆடியன்ஸ், இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே இருந்தே ஆர்டர் பண்ணலாம், சாப்பாடு கூட வீட்டிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து மக்களை வந்து வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ உலகம் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த ஸ்பியர் டோம் தியேட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவிலையும் அநேகமாக மிக விரைவில் இந்த மாதிரியான திரையரங்குகள் வரக்கூடும். அப்போ இந்த மாதிரி வரும்போது கேமராவோடைய ரெசல்யூஷனும் மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து 4Kவே ஜாஸ்தின்னு சொல்கிறோம், 8K கேமராஸ் வந்துருச்சு, 12K கேமரா வந்திருக்கு. இப்போ அடுத்தது பிளாக் மேஜிக்கில் வந்து ஒரு 18K கேமரா வருது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, எதுக்கு 18K கேமரா 4K தியேட்டர் இருக்கும்போது அப்படின்னு நான் நினச்சேன். நீரவ் ஷா அவர்களோட பேசும்போது தான் சொன்னார், பிளாக் மேஜிக் வந்து சீக்கிரமாகவே ஒரு 18K கேமரா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னார். இப்போ இந்த 18K என்ன அவசியம் இருக்குது, இந்த 18K கேமராவுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. சரி, ஒரு சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு அது பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு திரையரங்குகள் வந்து கட்டமைக்கப்படும் போது நிச்சயமாக கேமராக்களும் அதே அளவில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கேமரா தொழில்நுட்பமும் மாறிடும், திரையரங்குடைய தன்மையும் மாற ஆரம்பிக்கும், படம் பார்க்குற அனுபவமும் முற்றிலும் மாறுபடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சினிமாக்களும் உருவாக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியங்களை வந்து நாம் எதிர்பார்ப்போம். ஸ்பியர் டூம் லாஸ் வேகாஸில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா கல்ச்சுரல் சென்டராக திகழ்கிறது என்றால் ஆச்சரியமில்லை. அதுவும் 16K ரெசல்யூஷனில் 300 அடி உயரத்தில் 500 அடி அகலத்தில் உட்கார்ந்து தியேட்டரில் படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். 1 லட்சம் வந்து மைக்ரோ ஸ்பீக்கர்கள் வேற கட்டமைச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய தகவல்கள் வந்து இப்போ வர ஆரம்பிக்குது. இந்தியாவில் விரைவில் இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிச்சயமாக உருவாக்கப்படும். ஏன்னா மிகப்பெரிய சந்தை நம்மளுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.